ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பிளேபேக்ஸ் தமிழ் சேனல்ல இருந்து ஸ்பைடர்மேன் 2 பார்ட் 3 தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வா, நல்லா இருக்கு. ஒரு கேம் மாதிரி ஃபீல் ஆகுது. ரொம்ப டிராஃபிக்கா இருந்துச்சு. சாண்ட்மேன் பெரிய பிரச்சனை பண்ணிட்டான். பொண்ணாமா நீங்க? நோ, இதுதான் சிட்டில கன்வீனியன்ட். ஆனா எனக்கு பைக்னா பிடிக்கும்னு சொல்ல முடியாது. பயங்கரமா பண்ணிருக்கீங்க. என்ன கன்வின்ஸ் பண்றியோ? என்னாச்சு? வேலை போயிடுச்சு. அந்த ஜாப் கிடைச்சதுக்கு நீ ரொம்ப சந்தோஷப்பட்டியே, என்னாச்சு? ஏன் பட்ட நான் செமஸ்டர் ஃபுல்லத்துக்கும் பிளான் பண்ணேன். அடுத்த வாரம் பொட்டேட்டோ பவுடர் ஹெலிகாப்டர் பண்ணலான்னு இருந்தேன். இதெல்லாம் எங்க வீர வாழ்க்கையில் சகஜம். சாரி. அன்எம்ப்ளாய்மெண்ட் விஷயத்துல நீயும் நானும் ஒண்ணுதான். ஜான் எல்லாத்தையும் வேலையை விட்டு தூக்குறானா? அப்படிதான். அவன் திடீர்னு வேலையில மெரிட்ட பார்க்க ஆரம்பிச்சிட்டான். என்ன சொல்ற நீ? இல்ல புரியல. என்ன சொல்ல வரேன்னா, யாருக்கு ஃப்ரண்ட் பேஜ் ஸ்டோரி நெக்ஸ்ட் வீக் கிடைக்கலையோ அவங்கள ஃபயர் பண்ணிடுவாங்க. ஓ அப்படியா? உனக்கு கண்டிப்பா நியூஸ் கிடைக்கும். ஏன்னா நீ தானே பெஸ்ட் ரிப்போர்ட்டர். ஆமா, உள்ள என்ன வச்சிருக்க? நியூஸே நாங்க தான்டா. விற்காத சிம்காரியா புக்ஸ். எங்க வீட்ல ஸ்டோரேஜ்க்கு இடம் இல்லை. ஆனா ரிவ்யூஸ் நல்லா இருக்குல்ல? 14 புக்ஸ் தான் வித்திருக்கு. யாரும் சிம்காரியாவை பத்தி படிக்க விரும்பல. ஊர்லயே பியூகல் தான் பெரிய அவுட்லெட். அங்கிருந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம். ஆனா என்ன வேலையை விட்டு தூக்கிட்டா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியல. நீ பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு உனக்கு பியூகல் தேவையா? அது வெளியே இருந்து ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணணும்னு நினைச்சேன். 14 காப்பீஸ் இல்ல, உள்ள இருந்து தான் எல்லாமே மாத்தி ஆகணும். க்ளீன் பண்ண கொஞ்சம் டைம் கிடைக்கல, கோச்சுக்காத. அதான் பேக் ரூம்ல வைக்கவா? யா. ஐயோ, ஐயா அழகா பண்ணிருக்காங்க. ஐயா வீடு எல்லாமே சூப்பரா. க்ளீன் பண்ண வரவா? இங்க இருந்து கேம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி பண்ணும்போதே அந்த கேம்னே உன்னோட டீச்சிங் வேலை வொர்க் அவுட் ஆகல. கெட்டு அடுத்து போச்சா? என்ன பண்ணலாம்னு இருக்க? எனக்கும் தெரியல. டு பி ஃப்ராங்க், நான் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம்னு இருக்கேன். ஆனா அந்த மாதிரி எடுத்தாலும் பிரச்சனை ஆயிடும்ல. வீடு விக்கிறத பத்தி என்னாச்சு? அது இப்போ ஐடியா இல்ல. அது விக்கலாம், பட் இப்போ ஐடியா இல்ல. உனக்கு டைம் தான் வேணும்னா லோன் விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். இல்ல நம்ம ஊர்ல இதெல்லாம் வாங்கி வந்து சாப்பிடுவோம். ஜோனா உன வேலையை விட்டு ஃபயர் பண்ணிட்டா என்ன பண்ணுவேன்? என்ன ஃபயர் பண்ண நான் விட மாட்டேன். இந்த வீடுனா உனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஏதாவது ஒன்று யோசிப்போம். நீ ரொம்ப நல்லவ போ. வேற நல்ல. ஹே, சோ சேர்ந்து இருக்கிறத பத்தி ஏதாவது யோசிச்சியா? நாம தான் இதை பத்தி பேசணும்ல. நான் சிட்டில தான் இருக்கணும். அங்கதான் ஆக்ஷன்லாம் நடக்கும். நீ இங்க இருந்தா நிறைய ரொமான்டிக் டின்னர்ஸ்லாம் சாப்பிடலாம். நீ டின்னருக்கு கடைசியா எப்போ வீட்டுக்கு வந்தேன்னு சொல்லு. ஞாபகம் இல்லை. ஹேய், என்னது இது? எது? இது எல்லாமே மேவோட தான். யா ஆமா, அது எல்லாத்தையும் டொனேட் பண்ணும். பட் அதை இன்னும் நான் பண்ணவே இல்லை. நீ என்ன பாக்குற? நீ இந்த போட்டோஸ்ல ரொம்ப கியூட்டா இருக்க. நான் இந்த போட்டோவை பார்த்து ரொம்ப நாளாச்சு. அவன மாதிரியே இல்ல. இது கண்ணாடி போட்டா வேற. எடுத்தது. எதுக்கு இந்த போட்டோ எடுத்தாங்க? பேலன்ஸ். பேலன்ஸா? அப்ப இதுக்கு ஸ்பைடர்மேன் ஆகிறதுக்கு முன்னாடி யாரு? ஏதோ டிஃப்ரெண்டா இருக்கே. கொஞ்சம் பார்க்கணும் போல இருக்கே. என்ன கண்டுபிடிச்சேன்னு சொல்லு. எனக்கு எதையும் காட்டாத. நான் உன் போட்டோஸ் தான் பார்த்துட்டு இருக்க போறேன். உண்மையாவே போட்டோல வந்தானா இருக்கு. மூக்கே வேற மாதிரி இருக்கு. நான் கூட தான் கண்ணாடி காட்டினா நல்லா இல்லைன்றாங்க. நம்ம ஸ்பைடர்மேன் நம்ம ஊருக்கு ஆபத்தா இல்ல நியூசன்ஸா? எனக்கு எல்லாமே போகுது. நியூசன்ஸ் தான். அவன் ஒரு பெரிய நியூசன்ஸ். சூப்பர் ஹீரோவை பத்தி உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். அவன் சூப்பரும் கிடையாது, ஹீரோவும் கிடையாது. அப்படின்னா அவன் யாரு? ஒரு ஃப்ராடா இல்ல அட்டென்ஷன் சீக்கரா? அவன் ஒரு நான்சென்ஸ்ங்க. இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு கேட்டேன். என்னாச்சு? இந்த போட்டோலயே அந்த ஓட்டை இருந்தது. பீட்டர், அது ஏதோ எலி ஓடுன மாதிரி சத்தம் கேட்டுச்சு. அதான் இப்படி ஆயிடுச்சு. ஏய், என்னாச்சு?
ஒன்றும் இல்லையே. அது வந்து நான் நான் உன் வயசுல இருக்கிறப்போ ஒரு டிபேட் கிளப்போட ஹெட்டா இருந்தேன். சாக்கர் டீமோட கேப்டன். ஆர்கெஸ்ட்ரால செகண்ட் வயலனா இருந்தேன். ஒவ்வொரு வருஷமும் நான் ஒரு புது சாதனையை பண்ணணும்னு விரும்பினேன். நானும் ஒரு ஹானர் ரோல் ஸ்டூடெண்ட்னு பேரை வாங்கறதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போச்சு. சில விஷயங்களை நல்லா இருக்கிறத விட்டுட்டு நான் எல்லாத்துலேயுமே நல்லா இல்லாமல் போயிட்டேன். ஸோ கொஞ்சம் நான் பின்வாங்கினேன். இந்த மாதிரி என்கரேஜ் பண்ணால் நம்மளை பூமர்னுவாங்க. அது ஒரு ப்ராசஸ், டெஸ்டினேஷன் கிடையாது. இன்னமும் மறைக்கிற மாஸ்க் நானும் அதை தான் முயற்சி பண்றேன். எப்படி வா? அது ஓட்டையா வரைஞ்சிருக்காங்க. இவர் கை வச்சு குத்தி ஓட்டையாச்சு. Come on. அவங்க கண்ணு வரைஞ்சி அதோட பொம்மை மாதிரி பண்ணிட்டாங்க. அதுதான் அந்த ஃபோட்டோவில் இருந்துச்சு. அவங்க சொன்னதுலேயே ஒரு அர்த்தம் இருக்கு. ரொம்ப போட்டு யோசிக்க கூடாது. ஏதாவது ஒன்று பெரியவங்க சொன்ன வார்த்தை ஒரு என்கரேஜ்மெண்ட் வந்து பார்த்தியா. நான் எம்ஜியை ஒரு வாட்டி பார்க்கணுமே. சாரி. இப்பதான் டிப்பு கிடைச்சது. எவாலுவேஷனுக்காக ராஃப் 2 இன்மேட்ஸை ரேவன் கிராஃப்ட்டுக்கு ஷிஃப்ட் பண்றாங்க. யாரும் தெரிஞ்சதா? நான் கண்டுபிடிக்க போறேன். எம்ஜே! சரி. ஏன்டி இப்படி கத்துறாரு? டாக்டர் ஒத்துக்கவே இல்லை. சாரி. ஹாரி, I missed you. I missed you too. இதை பற்றி நான் கேள்விப்பட்டேன். அது ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஸோ ஹீரோ எப்படி இருந்துச்சு? அதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. இங்கே தான் எனக்கு சிட்டியில் ஐசோலேஷனில் ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்கள் கவலைப்படக்கூடாதுன்னு தான் நான் சொல்லலை. உங்க அம்மாவுக்கும் இதே பிரச்சனை தானா? ஆமாம், இருந்துச்சு. அது இப்போ எனக்கும் வந்திருக்கு. ஹாரி, இது என்னால் நம்பவே முடியல. நீ செம்மையா இருக்க. என் உடம்பும் நல்லா இருக்கு. நான் இப்போ வேலைக்கு போகணுமே. நாளைக்கு டின்னர் கோனி ஐலாண்ட் பழைய டைம் மாதிரி. கண்டிப்பா. நல்லா சிரிக்கிற கேள்வி. புதுசாக இருக்கு. ஆமாம், அது சிம்காரியால் கற்றுக்கிட்ட புது ஸ்கில். சொல்லாமல் கொள்ளாமல் வந்ததுக்காக மன்னிச்சிரு. என்ன கலாய்க்கிறியா? வா உள்ள போலாம். ஆக்சுவலி நீ என் கூட ரைடுக்கு வரியான்னு கேட்கலாம் தான் நான் வந்தேன். ஷியோர். இவர் ட்வின்ஸ் மாதிரி கூகுள் ஃப்ளையர் இன்னும் ரோட்ல இருக்கிறத பார்த்தா அதிசயமா இருக்கு. நம்ம ஒரு டைம்ல போன மாதிரி போலாம் தான் நான் கிளம்பி வந்தேன். என் கால் இது என்னோட சைக்கிள் மாதிரி இருக்கு. இது மாறி இல்ல சைக்கிள் தான். பாக்க அப்படியே இருக்குல்ல? வாவ். யா. ஹே, இதுல இருக்க ஸ்டிக்கர்ஸ் கூட சேமா இருக்குடா. இது ஷியோர் என்னோட சைக்கிள் கிடையாதா? நீ ரெடியா? ஓ, அந்த கால் வச்சுட்டு ஓடுறேன். டபுள்ஸ் போவாங்கன்னு. நீயே பாப்ப. கம் ஆன். எதுக்குடா? இந்த இடம் 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்க எப்படி இருந்துச்சோ அப்படியே இருக்குல்ல? இந்த மாதிரி எனக்கு ஆசை இருக்கு. சைக்கிளில் திரும்ப ஃப்ரெண்ட்ஸோட போனேன். கம் ஆன். சரி, எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த? நமக்கு தான் ஹை ஸ்கூலே பிடிக்காது. ஒரு தடவை ஃபிளாஷும் உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் என்ன கார்னர் பண்ணி என்னுடைய லேப்டாப் உடைச்சாங்க, ஞாபகம் இருக்கா? என்னோட பிரசன்டேஷன் கூட போயிடுச்சு. அந்த யங் ஆண்டர்பிரினர்ஸ் காம்படிஷன் தானே? வேற மாச கணக்கா கஷ்டப்பட்டோம். அடுத்த நாள் ஸ்டேட் மீட் கூட இருந்துச்சு. யூஎஸ்பில என்கிட்ட பேக்கப்பும் இருந்துச்சு. ஆனா அது உன்னோட லாக்கர்ல இருந்துச்சு. ஸ்கூலுக்கு போன் பண்ணி எங்களை விடுங்கன்னு கெஞ்சினோமே. பட் ஸ்கூல் முடிஞ்சிருச்சு, உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸ்கூலுக்குள்ள போகணும்னு எல்லா இடத்துலயும் ஏதாவது டோர் இருக்கான்னு தேடிக்கிட்டு இருந்தோமே. கடைசியில நம்ம இதுக்குள்ள தான் போகணும். மலரும் நினைவுகளா? இதுல நம்ம ஒரு ஜிம்மே வச்சிருந்தோம். ஏன்னா அசால்ட்டா தாண்டிட்டேன். போலாமா? அப்போ யாரும் இல்ல.
கமான். அப்படியே திருட்டு வேலை பண்ணிக்கிட்டு மேல இருக்க லாக்கர்ல தான் இருக்கா, கன்ஃபார்மா தெரியுமா? கண்டிப்பா இருக்க. என்ன நீ ஷூரா இருக்குன்னு சொன்ன? ஆமா. ஒளிஞ்சு போறாங்க மாமா. என்னாச்சு? ஏன் இப்படி கேக்குற? ஒரு நிமிஷம். அது ரைட் ஃபீல்ட் ஃப்ரீக். ஃப்ரைடே நைட் எங்க என்ன பண்ணிட்டு இருக்கா இவன்? ரேடியோல கேம் கேக்குறான் போல. ருக்கி ஆஃப் த மந்த் ஸ்டஃப காட்டுப்பா. கண்டிப்பா நீங்க இந்த டீம்ல இருக்கதா போறேன். ஏய், நம்ம இங்க இருந்து சீக்கிரம் போலாம். ஏய், கிரி நம்மள பாத்துருவான். சத்தம் அதிகமா வர்றதுல ஃபோக்கஸ் பண்ண. பக்கெட் அது ரொம்ப கஷ்டம். தள்ளி விட. நைஸ். கம் ஆன். ஒரு கிரிமினலாவே ஒண்ணுமே தெரியல. வராரு. எங்க எப்படி இருக்க வேண்டியவன்? அப்படியே வந்த. ஹே, நம்ம பிரசன்டேஷனை நான் என் அம்மா கிட்ட நான் காட்டினேன். ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. திருட வந்த. நடக்கிறது திருப்பி இருக்கு. ஹீல் த வேர்ல்டுன்னு பேரை மாத்தணும்னு சொன்னாங்க. ஆஹா, பேர் ரொம்ப நல்லா இருக்கே. ஆமா, ஹீல் த வேர்ல்ட்னே மாத்திரலாம். நமக்கும் அந்த வேர்ல்டுக்கும் நடுவில் இருக்க ஒரே ஒரு சின்ன விஷயம் அந்த பென் டிரைவ். நம்ம இப்ப மேல போனா போதும், அங்கதானே லாக்கர் இருக்கு. கீழே நம்மளை பார்த்தானா? பார்க்கலன்னு தான் நினைக்கிறேன். நம்ம இப்ப ஸ்பிளிட் அப் பண்ணலாம், ஜிம்ல மீட் பண்ணலாம். ஏய் யாரு? இன்னைக்கு கண்டிப்பா மாட்டிட்டோம். காலி. பூச்சி. உன் பவர் எங்கேயா காட்டு வச்சு. ஐயோ போடுறன்ற பேர்ல காட்டி கொடுத்துட்டானே. ஆதாத்து மேல ஆதாத்தை சேர்த்து வர. எங்க ஒளிஞ்சிட்டு இருக்க மரியாதையா சொல்லு. வேலையா? அப்படிதான் இருக்கணும். மரியாதையா வெளியே வந்திருக்க. என்கிட்ட விளையாடிட்டு இருக்காதீங்க. தெரியும்யா, இங்கதான் இருப்பேன்னு. முதல்ல வெப் ஷூட்டரை ரீஃபில் பண்ணணும். ஒரு நிமிஷம். ஃபோட்டோ லேப்ல கண்டிப்பா எக்ஸ்ட்ரா ஃப்ளூயிட் ஸ்டப்ஸ் இருக்கணும். இதெல்லாம் என்ன புதுசா இருக்கே. முதல்ல ஃப்ளூயிட் மேனேஜ்மெண்ட்டை நான் கத்துக்கணும். பலூன் உடைய போகுது. அந்த பிள்ளையாண்டா எங்க போனார்? நிழல் படுவேன். ரைட் ஃபீல் ட்ரேக். குய்யால் அந்த கதவு பக்கமே போக மாட்டேன். தயவு செஞ்சு மன்னிச்சிடு ரேக். ஓகே, இப்போ இங்க பேயோ பிசாசோ இருக்கணும் மட்டும் சரி, ஆத்மா சுத்துது போல. என்ன பேயா? யோ, நான் ஒரு ஸ்பைடர்யா. ரொம்ப முக்கியம் சொல்லணும். இவன் தானா? டோர், நீ மாட்டிக்கிட்டேன்னு நினைச்சேன். முதல்ல அந்த பென்ட்ரைவ் எடுத்துட்டு எப்படியாவது கிளம்பிடணும். வா, ஜிம் வழியா யாரும் போட்டு கொடுவானா? நீங்களே போட்டு ஊத்துவீங்க. எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. அன்னைக்கு ரொம்ப கிரேசியா இருந்துச்சுல்ல. இந்த இடமும் அப்படியே தான் இருக்கு. செக்யூரிட்டி கார்டு தான் மாறி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு விளையாடுறதுக்கு கொஞ்சம் நேரம் கிடைக்கும். கண்டிப்பா விளையாடலான்னு சொல்றியா? நான் ரெடி, நீ ரெடியா? நல்லா பேசிட்டே இருக்காது, போடு. ரொம்ப நாள் ஆச்சுல, அதான் மிஸ் ஆயிடுச்சு. அதே வார்த்தை. சார் கரெக்டாக தான் போடுவாரு. போட்டியா வேண்டிக்கிட்டே போல. இப்ப சந்தோஷமா? தேங்க்ஸ். வேலையே விட்டுருப்போம். மேவோட வீட்டை நீ என்ன பண்ண? நான் பார்க்கவே இல்லை. ஒன்றும் பண்ணல. நானும் பிஸியா இருக்கேன். சுத்தமா டைம் இல்லை. முக்கியமா மாத்தணும்னு தோணல. புரிஞ்சுது. உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு எனக்கு தெரியுது. அவசரம் இல்லை. மேரேஜ் எங்க வந்ததுக்கு அப்புறம் உனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவான். என்னன்னு சொல்றது சொல்லு. என்ன ஹெல்ப் பண்ண மாட்டாளா? முதல்ல அவ என் கூட இருப்பாதானே தெரியல. உங்க ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்கா தானே இருக்கு. நான் வந்தப்போ உன் வீட்டில் தானே இருந்தான். ஏன் ஏதாவது பண்ணி எப்படியாவது நாங்க சேர்ந்து இருக்க தான் பார்க்கணும். ஆமா, ஸ்கோர் என்ன? 2-1. சத்தியமா தெரியாது. எனக்கும் தெரியாது.
இங்க கூட்டிட்டு வந்ததுக்கு தேங்க்ஸ். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கும் தான். பட் இது இன்னும் முடியல. வந்து வேலை என்ன? போலயே. என்ன பண்ணலாம்னு இருக்க? சும்மா தான் வந்தாங்கப்பா. உன்னோட பழைய லாக்கரை போய் பார்க்கலாம். இல்லை அந்த இது பென்ட்ரைவ் அது லாக்கர்லாம் அப்போ சொன்னாங்கல்ல. எங்க இன்னைக்கு கேம் பிளேவே இல்லைங்க, ஃபுல்லாக ஸ்டோரி தான் போயிட்டு இருக்கு. ஏதோ நம்ம ஸ்பைடர்மேன் கதை கேட்டுக்கிற மாதிரி கேட்டுன்னு வந்தோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோரி தான் போச்சு. ஆனால் நல்லா இருந்துச்சுங்க. சூப்பரா இருந்தது. ஒரு அழகான மெமரி, அவங்க லவ்வர், அது அந்த வீடு பின்னாடி அந்த காட்டின பேக்ரவுண்ட் தாங்க எனக்கு பெருசாக தெரியுங்க. ஒரு லவ்வர் இவர் வந்து ஒரு பொண்ணு கூட போய் அதெல்லாம் என் கண்ணுக்கே தெரியல. பின்னாடி பேக்ரவுண்ட் தான் பார்த்துட்டு இருக்கேன். அந்த மரத்துலேருந்து இலகு உருந்து போயிட்டு இருக்கு, பறந்துட்டு இருக்கு, எல்லாமே அப்படியே நேச்சுரலாக பண்ணியிருக்காங்க. இது என்னடா இது கேம் தான் பார்த்துன்னு இருக்கிறமான்ற மாதிரி ஃபீல் இருந்துச்சு. இல்லை நான் லாஸ்ட்டில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஃப்ளாஷ்பேக் எது இதுன்னு தெரியாமல் நான் அந்த கண்டினியூட்லேயே அப்படியே மெய் மறந்து அது பார்த்ததுனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஏன் நான் போட்டு திருட்டு இப்போதான் வந்து பண்ணுறாங்கன்னு அவன் நினச்சினுக்கிறான். அது இல்லை நான் அப்போ யோசிக்கிறேன், என்னடா திருட வந்துட்டு இவங்க விளையாடுறாங்க, இப்போ விளையாடுறதுக்கடா வந்தீங்க, திருட வரலையா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அது பழைய மெமரி. அன்றைக்கி வந்து திருடணும் பண்ணோம், வாடா அதே மாதிரி போயிட்டு விளையாடுவோம், சும்மா இப்போ ஃபன்னுக்கு வந்தது. ஸோ அந்த மலரும் நினைவுகள்லாம் நினச்சி பாருங்க, இப்படிலாம் திருடணும்ல இன்றைக்கி அப்படின்ட்டு. இது என்னங்க திருடினாலே குனிஞ்சு போனால் என்னங்க வரணும், இது ஒன்று நம்ம திருட போகிறோன்றது குனிஞ்சு போனால் அப்படி திருடுறோம் அப்படின்ற மாதிரி அது அர்த்தம் ஆகுது. ஆனால் நல்லா இருந்துச்சு அந்த இடம். அவர் பண்ணதெல்லாம் க்யூட்டாக இருந்தது. அந்த டோர் உடச்சிட்டு பண்ணது, மேலே போனது, அதெல்லாம் பார்க்க நல்லா இருந்துச்சு. யோ நான் ஸ்பைடர் என்ன எனக்கு பேயின்றேன் அப்படின்றதுலாம் வந்து நல்லா இருக்கு. அந்த ஸ்பைடர்மேன் டைலாக்ஸ்லாம் பண்ணி அங்கங்கே வரதெல்லாம் சூப்பராக இருக்கு. அதே மாதிரி மெமரிஸும் நல்லா இருந்துச்சு. அவங்க ஆன்ட்டி அந்த பார்த்தது, நம்ம அந்த மாதிரிலாம் ஒரு யாருன்னா பேசினிருந்தா ஐயா அப்படின்ட்டு நம்ம வந்து ஓட பார்ப்போம். பட் அது பொறுமையாக கேட்குறப்போ நம்மளுக்கு எங்கேயோ ஒரு தருணத்தில் ஸ்டாப் ஆகி நிற்போம். நம்ம எதுவுமே வெறுமையாக இருக்கிறப்போ அந்த வார்த்தைங்களாம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும், ஒரு பூஷ் பண்ணிவிடும். ஸோ அந்த மாதிரி இருந்ததால் நல்லா இருந்துச்சு பார்க்க. ஸோ கேம் பிளேயில் வெறும் ஆக்ஷனு வெறும் இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி போகிறது சூப்பராக இருக்குது. அப்படியே ஒரு மூவி பார்க்குற மாதிரி தான். அதுக்குள்ளே அப்படியே இப்போ ட்ராவல் வரும், ஆக்ஷனுக்கும் போகிறோம், திரும்ப பர்சனல் லைஃப்க்கும் வரும், எல்லாமே மிக்சடாக காட்டுறது வந்து சூப்பராக இருக்குது. ஓகே, எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.